முதல்ல 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகும் அத்தனை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள். பொதுத் தேர்வு அப்படின்னாலே ஈவன் மெச்சூர்டு பேரண்ட்ஸு கூட ஒரு பதட்டம் இருக்க தான் தெரியுது. எல்லா பசங்களும் நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு கூட ஒரு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு பதட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க தான் முடியுது. இதுக்கு நிறைய காரணங்கள். முக்கியமான காரணம், பதட்டத்துக்கான முக்கியமான காரணம், நம்ம ஊரில் மார்க் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தின் பையனுடைய கௌரவமாக, அந்த பையனுடைய திறமையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. மார்க் எடுத்தா அந்த பையன் திறமசாலி, நல்லா வந்தாங்க லைஃப்ல. மார்க் எடுக்கலனா ஒரு திறமசாலி இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை +2 வரைக்கும் பொதுத் தேர்வு வரைக்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதில் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், நல்ல மார்க் எடுத்து, உதாரணத்துக்கு ஒரு பையன் 90 மார்க் எடுக்கிறார், 90% மார்க் எடுத்த எல்லாரும் டாப் காலேஜில் படித்த எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாங்க. ஒரு 65-70% ஆவரேஜ் மார்க் எடுத்த எல்லா பசங்களும் வீணா போயிட்டாங்க அப்படின்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. சூப்பர் மார்க் எடுத்து சுமாரான வேலை பார்க்குறோன்னு பார்த்துருக்கோம். சுமார் ஆவரேஜாக படித்து மிடில் பெஞ்சில் இருந்துட்டு ஒரு 60-65 மார்க் எடுத்துட்டு லைஃப்பில் பெரிய உயரங்களை எட்டின கிராமப்புறத்தை சேர்ந்து எத்தனையோ மாணவர்களை பார்க்குறோம். அப்போ மார்க் அப்படிங்கிறது உங்கள் குழந்தையினுடைய திறமையை, உங்கள் குழந்தையினுடைய எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குன்றதை முடிவு பண்ணாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாதான் இதில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த பீரியடில் மாணவர்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த பீரியடில் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்குன்னா, பேரண்ட்ஸும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா கைண்ட்லி அலோதும். அந்த பசங்க ஒரு ஃபோன் பார்க்குறாங்க, மியூசிக் கேட்குறாங்க, இல்லை சினிமா பார்க்குறாங்க, இடையில ஒரு 15 மினிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா எப்போ ஒரு பிரேக் கொடுத்து படித்து ஒரு என்ன சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு குழந்தையால் ஃபோக்கஸே பண்ண முடியாதுன்றாங்க. 3 மணி நேரம் ரூமில் உட்கார வச்சு அடைச்சி படினாலும் ஏறவே ஏறாது. அப்போ எதை புரிஞ்சுக்கணும், ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் படிச்சோமா, ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ, அடுத்த 1 ஹவர் படி, 15 மினிட்ஸ் பிரேக் எடு. இடையில ஒரு பிரேக்கில் வந்து நீ சாப்பிட்றியா, ஒரு சின்ன டிவி பார்க்குறியா, அப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணி படிக்கும் போது தான் பசங்க வந்து என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறிடும். ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்முடைய வேண்டுகோள், தயவு செஞ்சு ஹேவ் அ டைம் டேபிள். இப்போ 10th மாணவர்களுக்கு +1 மாணவர்களுக்கு டைம் இருக்கு, ஆனால் +2 மாணவர்களுக்கு இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு இல்லையா. ஆனால் ஒரு எக்ஸாம் இடையில 3 டேஸ் 4 டேஸ் 5 டேஸ் கேப் இருக்கு இல்லைங்களா. அந்த லீவையாவது டைம் டேபிள் போட்டு படிக்கணும். ஏன் டைம் டேபிள் போட்டு படிக்கணும், எனக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கு, மேக்ஸில் எவ்வளோ இருக்குது, இந்த டாப்பிக்லாம் இருக்குது, சயின்ஸில் இந்த டாப்பிக்லாம் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இந்த டாப்பிக்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு அந்த லிஸ்ட்டு படி எனக்கு 3ஆம் தேதி இதை படிப்பேன், 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதை படிப்பேன், 4ஆம் தேதி செகண்ட் ஹாஃபில் இதை படிப்பேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போடும்போது தான் உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபில் ஆகுதுன்னு தெரியும். படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் இல்லைன்னு தெரியும். சிலபஸை பிரித்து புதுசாக படிக்க வேணாம், ரிவிஷன் பண்ணுறது மட்டும் படிங்க. 10th புதுசாக படிக்க கொஞ்சம் டைம் இருக்குது, ஆனால் +1 +2க்கு போதுமான டைம் இல்லை. ஏற்கனவே படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ண போதும். அப்போ படிக்கும் போது எப்படி படித்தா ஈஸியாக எக்ஸாமில் எழுதலாம். இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் படிக்கிறோம், அதை வந்து மனப்பாடம் பண்ணி மைண்டில் ஏற்றிட்டே இருக்கும், திரும்ப மைண்டில் ஏற்றுறோம். நிறைய வார்த்தைகள் மைண்டில் போகும்போது, வார்த்தைகளாக மைண்டை ஃபில் பண்ணி வச்சிருக்கும் போது நீ எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்து ஒரு எழுதுறீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும்போது மறந்துடும், வராது. அப்போ ஈஸியாக படிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுங்களா, எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இன்னைக்கு நீங்கள் படிக்கிற 10th +1 +2 நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்க இல்லையா, இந்த போர்டோட CBSE படித்தாலும் சரி, அத்தனை டாப்பிக்கும் யூடியூப்ல வீடியோவாக ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கு. சயின்ஸில் ஃபோர்ஸ்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் என்னன்னு தமிழில், இங்கிலீஷில், தங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அப்போ உங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்தது புரியல, இல்லை டீச்சர் சொல்லிக் கொடுத்தது மனசில் நிற்கல, இல்லை டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத எனக்கு உள்வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு முறை சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரியாது, எல்லாருக்கும் புரியணும் அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு விஷயத்தை 4 முறை சொன்னால் தான் புரியும். அப்போ நீங்கள் 4 முறை சொன்னால் புரியுறவரா, வீட்டில் போய் அதை யூடியூப்ல திரும்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் திரும்ப பார்க்கலாம். அப்போ பார்த்துக்கிட்டு கான்செப்டாக உள்ளார புரிஞ்சுக்குவீங்க. வீடியோவாக பார்க்க கான்செப்டாக உள்ள புரிஞ்சுட்டு இப்போ போய் புக்கை படிச்சிங்கன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் உள்ள போகும். அப்போ வீடியோவை உள்ள பார்க்கும்போது என்ன ஆகும், எக்ஸாமினேஷன் சென்டரில் போய் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி தட்டினீங்கன்னா தானே ஆன்சர் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், லட்சக்கணக்கான வேர்ட்ஸை உள்ளார போட்டு, ஆயிரக்கணக்கான வேர்ட்ஸை உள்ளார போட்டு ஞாபகத்தில் வச்சு எக்ஸாமில் எழுதுறதுக்கு பதிலாக நீ வீடியோவாக பார்த்து கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே போய் தட்டினோன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் கண்டிப்பாக 7 மணி நேரம் குழந்தை தூங்கணும். தூங்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. நான் படிக்கும்போது எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் காலையில் 4 மணி வரைக்கும் படிச்சிருக்கேன். 4 மணி வரைக்கும் படித்து உழுந்து படிச்சுட்டு போய் அங்கே போய் தூக்கம் வந்ததுனால எனக்கு மைண்டு குழம்பி படித்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. 35 மார்க் எடுத்துட்டு வெளில வந்துட்டேன். இப்போ வாட் டஸ் இட் மீன், அப்போ தூக்கம் சரியா இல்லாட்டி நீங்கள் 70 மார்க் படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 20 மார்க் படிக்கிறதுக்காக நீங்கள் திரும்ப எஃபோர்ட் போட்டு விடிய காலையில் 3-4 மணி வரைக்கும் படிச்சு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு போனீங்கன்னா ஏற்கனவே 70 மார்க் படிச்சிங்களா, அது மறந்துடும், மார்க் வராது. பரவாயில்ல, 10-20 மார்க் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. 7 மணி நேரம் தூங்கலைன்னா எக்ஸாம் நேரத்தில்
படிச்ச உள்ள போட்ட விஷயங்களை எழுத முடியாது. அதுமாரி ஃபுட்டு, ஹெவி ஃபுட்டு வேணாம். குழந்தைங்களை சாப்பிட்றதுக்கு தெம்பா கொடுக்குறேன்ற பேரில் நிறைய திரிஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. லைட்டர் ஃபுட்டு, பழங்கள், ஜூஸு, சும்மா மினிமமாக ஈஸியாக செரிக்கிற மாதிரி. ஏன் ஈஸியாக செரிக்கணும்? நிறைய விஷயங்களை வயரில் போட்டிங்கனாக்கா மூளைக்கு வேலை கொடுக்குறோம் இல்லையா, அந்த உடம்போட சிஸ்டமே நிறைய செரிக்கிறதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வயிறு செரிமானத்துக்கு போகும், மூளையில் படிக்கிற விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது லைட்டர் ஃபுட்டாக ஈஸியாக செரிக்கிற மாதிரி எக்ஸாம் வரைக்கும் உணவு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக வந்து நினைவுகளை வச்சுக்க முடியும். லைட்டர் ஃபுட்டாக இருக்கட்டும். தூக்கமும் ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, கேள்விகளை முழுசாக படிங்க. இப்போ நிறைய வீடுகள் என்ன நான் பார்க்குறேன்னா, கேள்விகளை முழுசாக படிக்காமல் அறகுறையாக கேள்வியை படிச்சுட்டு பதில் எழுதிடுறாங்க. அந்த கேள்வியில் ஏதோ ஒரு வார்த்தை மாறி இருக்கும், ஆன்சரே தப்பாக இருந்திருக்கும். எப்போது டைம் கொடுக்குறாங்க, 15 மினிட்ஸ் உங்கள் கொஸ்டினை படிக்கிறதுக்குனே டைம் கொடுக்குறாங்க. அப்போ ஃபுல்லாக நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுட்டு உள்வாங்கிக்கிங்க. உள்வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது, எந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரியுமோ அதை ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணி வச்சுங்க. ஏன் அதை பண்ணணும்? நிறைய மாணவர்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து 1 2 3லேருந்து எழுதிட்டே வராங்க. அவங்க 40 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்க, பின்னாடி போயிட்டு நீங்கள் 35ஆவதுலேருந்து 40ஆவது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் எழுதுறதுக்கு டைம் இல்லாமல் 1 மணிக்கு பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன தெரியும்னா, உங்களுக்கு எதெல்லாம் நல்லா தெரியுமோ அதை ரவுண்ட் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் அந்த கொஸ்டின் நம்பரை கரெக்டாக ஆன்சர் ஷீட்டில் போடணும். முக்கியமாக இங்கே ஒரு மேஜர் ரோல் யார் பே பண்ணணும்னா பேரண்ட்ஸ் தாங்க. பேரண்ட்ஸ் இந்த நேரத்தில் குழந்தைங்களை திட்டுறதோ கத்துறதோ இல்லாமல் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஏற்கனவே எக்ஸாம் மேலே ஒரு பயம் இருக்குது. சின்ன குழந்தைங்க தானே பாவம், என்ன 15 16 17 வயசு சின்ன பிள்ளைங்க. இந்த எக்ஸாம் நேரத்தில் நம்ம பிள்ளைங்க மார்க் எடுக்கணும், எப்படியாவது MBBS ஆக்கணும், எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும், எப்படியாவது IITயில் சேர்த்துணும். குழந்தைங்களை போட்டு கசக்கி பல நேரங்களில் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை வேணும்னு பண்ணுறதில்ல, தெரியாமலே பல நேரங்களில் பேரண்ட்ஸ் உண்டு பண்ணிடுறோம். பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட், வெறும் மார்க் வாழ்க்கை அல்ல. உங்கள் குழந்தைகிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது, மார்க் எடுக்கிறது. ஒரு மாதத்தில் பெருசாக ஒன்று வாழ்க்கையில் மாறிடாதுங்க. ஒரு மாதத்தில் என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து கூட இருந்து உட்காந்து ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பேங்க் பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரைவேட் பேங்க் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். சார் அப்பாயின்மெண்ட் வேணும் இந்த டேட்லன்னு. சார் நெக்ஸ்ட் 1 மந்த்து நான் வரமாட்டேன் சார், எங்கேயுமே வரமாட்டேன். என் பையன் +2 படிக்கிறான், நான் பையனுக்கு ஒன்றும் செய்ய போறதில்ல, ஆனா என் பையன் கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவனும் சொல்லிக் கொடுக்க போறதில்ல. அதாவது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பேங்க், பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கிற ஒரு நபர் +2 படிக்கக்கூடிய பையனுக்கு கூட உட்கார்ந்து இருக்க நம்பிக்கையை கொடுக்குறேன்றார். இதுதான் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.